அனைவருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், மற்றும் இங்கே வந்து வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். அதாவது நாங்கள்லாம் சினிமாவை தேடி சென்னைக்கு ஓடணும். தலை நிறைய முடியோட, மனசு நிறைய கற்பனையோட ஓடினேன் 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 ஓடிக்கொண்டு இன்னவரையும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். கடைசியில் திரும்பி பார்த்தா தலையில முடிய காணோம். 34 வருடங்கள் ஆகிவிட்டது. என்னாலும் நம்ம கலை சேவை தான் உண்மையிலே. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு காமெடினா தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து சினிமாவுக்கு போன வந்து காமெடியாக நடிக்க இல்லை, கதாநாயகன் நடிக்க. யாரும் ஷாக்காயிடாதீங்க, யாரும் அதிர்ச்சி ஆகிடுது. உண்மையான ஒரு விஷயம், கதாநாயகன் நடிக்க 17 வயசுல சென்னைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் எனக்கு கீழே 10 பேர் என் குடும்பத்தில் பெற்றவங்க, என் கூட பிறந்தவங்க. அதில் கடைசி தம்பி நாமக்கல்ல இருக்காரு, தங்கச்சி இங்கே இருக்காரு. அப்படி சினிமாவுக்கு ஓடி கடைசியில் அங்கே முன்னாடி ஒரு காமெடி நடிகனாக இருக்கேன். அதாவது நான் ஹீரோன்னு போனேன், முடியலை. வில்லன் ஆகலான்னு பார்த்தேன், குள்ளனாக இருக்கேன்ட்டாங்க. அப்புறம் சரி என்னடா வழின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அண்ணன் வடிவேல் அவர்கள் அப்கமிங்கில் காமெடியில் பிரபலமாக வந்துட்டு இருந்தார். அவரை பிடிச்சி கிடிச்சு அவரோட ஒட்டிக்கிட்டு பூவோட சேர்ந்து நானும் மலர்ந்தது மாதிரி நானும் ஒரு பெரிய காமெடி சின்ன காமெடியில் அவங்க முன்னாடி நிற்கிறேன். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என் கூட சினிமாவில் அலைஞ்சவங்க பாதி பேரை காணோம், திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் காணோம். அதில் அண்ணன் நல்ல செய்வாங்க, எனக்கு 30 வருஷமாக தெரியும். அப்படி ஒரு சிலர் தான் விரல விட்டுறலாம். இந்த படத்தோட இயக்குனர் முருகப்பன்ற பேரில் முருகவேல், அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 வருஷமா தெரியும். ராமநாராயண் மிகப்பெரிய ஜாம்பவன்ட்ட இணை இயக்குனர் ஒர்க் பண்ணவர். அவர் நல்லா கைத்தட்டுங்க. கதையினுடைய நாயகன் வாழ்ந்திருக்கார். இந்த கதைக்கு நான் கூட டைரக்டர் சார் கேட்டேன், என்ன சார் கதாநாயகன் காந்தி சார் போட்டீங்களா? அப்படி இல்லைன்னா கதையும் அப்படித்தான். கடைசியில் உண்மையில பார்த்தா ஒரு விவசாயம், அந்த ஊருக்குள்ள ஒரு பையன், அப்படி ஒரு அற்புதம். அந்த கதையோடு அப்படி வாழ்ந்திருக்காரு. அதனால நிச்சயமா கதைக்கு தகுந்த ஒரு நாயகன் நம்மளுடைய காந்தி, கோபி காந்தி அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டலாம் எல்லாரும். அவர் தான் தயாரிச்சிருக்காரு. நான் வந்து வில்லன் கூட ஒரு அடியால் கலந்த ஒரு காமெடியன், நல்ல காமெடி படத்துல என்னோட சேர்ந்து அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு, மற்றும் போண்டாமணி நடிச்சிருக்காப்புல. இன்னும் நிறைய நடிச்சு, புதுமக்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. கதாநாயகி சுகன்யா அவர்கள் அற்புதமா நடிச்சிருக்காங்க. நல்ல பேரு, நல்ல முகம் விட்டு. திரும்பி பார்த்தா எனக்கு வெட்டு விழுந்து. இன்னைக்கு நேற்று நாங்க எதா உண்மையிலே இங்க கலந்துக்கிட்டது பெரிய பெருமையா இருக்கு. ஏன் சொல்ல வந்தா, சினிமா நாங்க தேடி போனோம். இன்னைக்கு சினிமா நாமக்கலுக்கு வந்துருச்சு. இன்றைய காலகட்டத்தில் சினிமா எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டு இருக்கு பரவலா. இப்படி தெரிஞ்சா நான் அப்ப ஓடிக்கவே மாட்டேன். நான் எங்க ஊர்ல இருந்து வந்து நடிச்சு போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து சினிமா வந்து நாமக்கல்ல ஒரு வந்து ஆடியோ ரிலீஸ்னா உண்மையில ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நாமக்கல்ல ஒரு தேட்டர்ல இன்னைக்கு வந்து வைர மகன், தங்க மகன், எம்மகனுக்கு அடுத்து இந்த வைர மகன் வெற்றி அடைய நிச்சயமா வாழ்த்துற கலைக்குழு சார்பாக, எங்க சார்பாக நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையணும். கோபி அவர்கள் பெரிய லெவல்ல வரணும். நிறைய பேர் எங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும். அது போக காலையில் சின்ன காமெடியும் நடந்துச்சு. நம்ம முருகவேல் சார் சொன்னார், அண்ணே சீக்கிரம் ரெடி ஆகணும். நைட்டே சொல்லிட்டாரு ரெடின்னா. காலையில் 6:45 அண்ணன் என்ன ரெடினாரு. இருங்க சார், இந்த ரெடி ஆகிட்டு வரணும். பேண்டே நான் வந்து வழியில் வந்து தான் மாட்டினேன், ஜட்டியை வந்து கோயிலுக்கு வந்து மாட்டினேன். அவ்வளவு அறிவுரையை என்னை இழுத்துட்டு வந்தார் முருகப்பன் சார். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இருந்த இடம் பள்ளிக்கூடம். அந்த மாதிரி ராமநாராயண் சார்லாம் 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் ஒரு சீனை எடுத்து முடிச்சுடுவார். அப்படி இடத்துல வளர்ந்தவர். அப்புறம் அவ்வளோ பரபரப்பாக இருக்குமானமா. அதனால ரொம்ப அற்புதமான ஒர்க்கரு. நல்ல இந்த படம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேமராவில் நான் நடிச்சது வந்து ஒரு 300 படம் இருக்கும். ஆனால் அந்த செல்போனில் நடிச்சுக்க பாருங்க, அதுதாங்க எங்களால் முடியலை. டயர்டாகி போகுதுங்க, ரொம்ப டயர்டாகி போகுது. நான் அர்ஜென்ட்டாக ஒரு ஊருக்கு வேகமாக ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. நான் டிராஃபிக்லேருந்து போய் இந்த ட்ரெயினை பிடிக்கணும். கொஞ்சம் வேகமாக போனால் தான் பிடிக்கணும். பின்னாடி நான் ட்ரெயினை பிடிக்கும் போது என் சட்டையை பிடிச்சிட்டான் ஒருத்தன். அண்ணா அண்ணா இருங்க, நான் போட்டோ எடுத்து போல. ட்ரெயின் பூஜா ட்ரெயின் போனா போகுதுண்ணே, அடுத்து பிடிச்சிக்கலாம்னு வாங்க. நீங்கள் கிடைப்பீங்களா? அடுத்து போட்டோ எடுக்கிறது கிடைக்க மாட்டேங்க. இல்லையா ட்ரெயினு போகுதியா, டிக்கெட் அப்போ நான் கையில் இருந்து போகணும். நாங்கள் சார் அவனுக்கு தேவை வந்து ட்ரெயினை முடிக்கணும், அதெல்லாம் கிடையாது. செல்ஃபி எடுத்துக்கணும். இந்த செல்ஃபியில மாட்டி நாங்கள் அவசரப்படுறோம் பாருங்க. அடாடா. அதான் இந்த காலத்துல பல்லு இல்லாம கூட இருந்துடலாம், செட்டு பொருள் கட்டலாம். ஆனா செல் இல்லாம யாராலும் இருக்க முடியாது.
நல்ல ஜோக்கு சார், கைத்தட்டுங்க. ஆனால் என்னப்பா நீங்க காலையில் சாப்பிட்றதுனால யாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு விழா. அப்புக்குட்டி உண்மையிலே ஒரு நல்ல நடிகர். அவருக்கு ஒரு கைத்தட்டுங்க பார்ப்போம். அவர் சரியான இடத்துல என்ன மாட்டினா அவர் நொங்கி கட்டலாம். அதனால அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த படத்தில். என்னோடு சேர்ந்து நிறைய அண்ணன் பேர் தெரியல, இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நான் ஒரு சிறிய காமெடி நடிகர் மற்றும் தலைவர்லாம் வந்திருக்காங்க. இப்படி ஒரு விழாவில் கலந்துக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. கோபிகாந்த் அவர்களும் என்னோட அன்பு சகோதரர் முருகவேல் அவர்களும் இந்த படத்தில் நம்மளோட பெரிய லெவலில் ஆகணும். அவங்களோட சேர்ந்து நாங்களும் பெரிய லெவலில் ஆகணும். வேண்டி விரும்பி கேட்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி.